எல்லாரும் எலிவேஷனில் நூல் பிடிச்ச மாதிரி கோட் போடுவாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வளைச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் அதனால் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் துடிலூர் தாண்டி தொப்பம்பட்டி பிரிவு டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தொப்பம்பட்டியில் அமைச்சிருக்கக்கூடிய 2 BHK வீடு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரு. ஃப்ரண்ட் எலிவேஷனோட கலர் காம்பினேஷன்ஸும் நல்லா இருக்குது. அப்படியே வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் தாராளமாக ஒரு பெரிய சடான் காரே நிறுத்திக்கலாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தினீங்கன்னா 2 ஹேஷ்பேக் காரே நிறுத்திக்கலாம். ஃப்ளோரிங் ஃபுல்லாக நமக்கு பார்க்கிங் டீல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் செராமிக் டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சம்ப் இருக்குது, போர்வெல் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் ஓப்பன் பண்ணதும் 17க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. 2 ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு தான் நமக்கு டிவி யூனிட் வந்துடும். அது பக்கம் மைல்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங் ஹை கிளாஸான வெட்டிஃபை டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அப்படியே உள்ள என்ட்ரானிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்பேஸுங்க. லெஃப்ட் சைடில் பார்க்குறது வந்து டைனிங் ஸ்பேஸ். ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக 10க்கு 17ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. 3 பெரிய ஜன்னல் இருக்குனால கிச்சன் கம் டைனிங் நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. கவுண்டர் வந்து நமக்கு யூ ஷேப்பில் அமைச்சிருக்கக்கூடிய கிரானைட் கவுண்டரு, வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க்கு, ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க, மாஸ்டர் பெட்ரூம். இந்த சைடு வால் ஃபுல்லாக கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரியான டார்க்கு. அது போக வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்து ஜன்னல் இருக்குது. சீலிங் ஃபுல்லாக ஸ்பாட் லைட் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, லிவிங் ஏரியா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 4.5க்கு 7ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான். 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாக கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனால் இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இது வந்து 4க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் வந்து மாடிக்கு போகிறக்கான படிக்கட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து நமக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அது போக அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட மாடியில் துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விரும்புறீங்கன்னா காலம்பரா ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. 2 வாட்டர் டேங்க் வந்துடும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. சுற்றியுமே வீடு தான். இந்த வீட்டை லேண்ட் பில்டர் பெரியோட சேர்ந்து 70 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர் துடிலூர் தாண்டி வரீங்கன்னா தொப்பம்பட்டி பிரிவு டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தொப்பம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, விசிட் பண்ணி பார்க்க விரும்புறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள்.